ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருவோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைமிங்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங் 6 வரலும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஆஸ் பர் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹாவ் ரீஓப்பன்ட் தமிழ்நாடு இது ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டில் பார்த்திங்கன்னா 11/6 வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன தடவை பார்த்திங்கன்னா 6 வரலும் தான் கொடுத்துருந்தாங்க, டைம் கொடுத்துருந்தாங்க, 6 வரலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டோட ரெக்வஸ்ட்னால, ஏன்னா உங்களுக்கு இப்போ சிபிஎஸ்சியில் லேட்டாக தான் வந்துச்சு அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம், அதுக்காக டைம் கேட்டதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது 11/6 11 PM வரலாம், நைட் 11 PM வரலாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாமே அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்களே, ஆஸ் பர் இது வரலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே டைம் இருக்குது. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே 12க்குள்ளே அப்லோட் பண்ணோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இமீடியட்டாக ரெஜிஸ்டர் ப்ளஸ் டாக்குமெண்ட் அப்லோடு இது ரெண்டையுமே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நியூவாக அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிசேபிள்டு பர்சனுக்காக. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரௌச்சர் இது பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் 29/5 பிரகாரம் என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஸோ என்ன மாதிரி பர்சனுக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது உதவும், அதாவது யாருக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி சப்போர்ட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதும், ப்ளஸ் எந்தெந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி, எவ்வளோ காலேஜஸில் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எக்ஸ் சர்வீஸ் மேனும் வருவாங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா டிசேபிள்டு பர்சனும் வருவாங்க. ஸோ இதில் கேட்டகரிஸ் த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட், அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ராப்பராக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதும் இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது அப்ளிகபிள் ஒன்லி தமிழ்நாடு, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது, ஒன்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது அலௌடு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் கோட்டா ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இது எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது சன் ஆர் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் 8 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இது 34 இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 108, மொத்த டோட்டலாக 150 காலேஜஸில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ சீட்ஸ் நிறைய பேர் எக்ஸ் சர்வீஸ் மேனு எனக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கை பொறுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5% ஆஃப் அந்த டிசேபிள்டு பர்சனுக்காக கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்திங்க இதிலிருந்து 5% சீட் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் 12 இருக்குங்க. 12 இதில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த அண்டர் இருக்கிற காலேஜ் கவர்மெண்ட்டு 488 அதிகமாக இருக்குங்க. அடுத்து டோட்டலாக 5 காலேஜில் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது as per பார்த்திங்கன்னா 2012 பாஸ் ஆனது பிரகாரம் இதை சொல்லியிருக்காங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா யார் யார் எலிஜிபிள், கிட்டத்தட்ட ஒரு 21% எலிஜிபிள் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. பிளைண்டாக இருந்தால், லோ விஷனாக இருந்ததுன்னா, லேப்ராஸ்பி கேர்டு பர்சன், அடுத்து பாருங்கள் ஹியரிங் இது அந்த டெஃபிஷியன்சி இருக்கிறது, ஆசிட் அட்டாக்கு விட்டம், இதெல்லாம் மாதிரிலாம் நிறைய மென்டல் இல்னஸ்ஸு, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், அடுத்து பார்த்திங்கன்னா சிரெபரல் இந்த மாதிரி மஸ்குலர்
டயஸ்ட்ரபி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற பர்சன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. சிக்னஸ் அதாவது செல் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கும் இருக்குங்களாம். ஸோ இது எல்லா பர்சனும் வந்து எலிஜிபிள் க்ரிட்டீரியாவில் வரீங்க. ஆனால் இவங்க எல்லாமே பர்பஸாக என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் அந்த டாக்டர்கிட்ட வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து தமிழ்நாடு பர்சனுக்கு மட்டும்தான் அலவுடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது டயபிலிட்டிஸ் வந்து இது என்ன 2016 இந்த ஆக்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா பிஇயில் மைனிங் இன்ஜினியரிங் எல்லாமே இதில் இருக்கிற எல்லா பர்சனுமே இதில் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அதே மெரைன் இன்ஜினியரிங் வந்து ஆல் டயபிலிட்டிஸ் இந்த வந்து பர்சனுக்கு எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் இதுக்கு இந்த இப்போ லிஸ்டட் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. சூட்டபிள் ஃபார் இது ஆல் டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ்ஸு, ஸோ டிசைனு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் ப்ரோக்ராமு எல்லா பிரான்ச்சுக்குமே வந்து இந்த பர்சனுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அலௌடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பிஇ பிடெக் இது ஆர்கிடெக்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் டிசபிலிட்டிஸ் எக்ஸ்பர்ட் வந்து 100% பிளைண்டு, அதாவது அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இது வந்து அலௌடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் இவ்வளோ காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து அவைலபிள் கிடைக்கும். ஸோ எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்மளுடைய டீம்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவை மேக் பண்ணி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொஞ்சம் லேசியாக அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த பர்சனுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நாளையோட இன்ஜினியரிங் வந்து கவுன்சிலிங்கில் போகணும் அப்படின்னு ஆசைப்படணுன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் 6/6 தான் இருந்துச்சு. டாக்குமெண்ட் அப்லோட் வந்து 12 இருந்துச்சு. ஆனால் இப்போ ரேண்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12/6 ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது நாளைக்கு. ஆனால் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ வந்து டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேண்டம் நம்பர் நாளைக்கு கிடைக்குமா, அதாவது என்ன 12 கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆஸ் பர் வந்து இவங்களுடைய டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வரும். கீப் ஆன் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12 வந்து ரேண்டம் நம்பர் வந்துடும். ரேண்டம் நம்பர்னால் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலான வீடியோ நாளைக்கு நம்மளுடைய சேனலில் வருது. ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.